அன்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் இயல் 5 கவிதைப்பேழை பூத்தொடுத்தல் அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள் பாடலுக்கு செல்வோம். உலகில் கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வாகிய வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பானின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். எவ்வாறு பக்குவமாக நாரில் பூக்களை தொடுத்து வைக்கிறோமோ அதுபோல் மனித வாழ்வியலிலும் சிறந்த ஒரு பண்பை பேண வேண்டும் என்பது நம் கவிஞரின் கருத்தாக மலர்கிறது. வாருங்கள் பாடலுக்கு செல்வோம். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. பூவின் மென்மையை அதன் அழகை அழகாக வெளிப்படுத்தும் நம் கவிஞரின் நூல்வெளி பற்றி பார்ப்போமா? கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வரும் இவரது கவிதை மலர் மனிதனின் வாழ்வு போன்றது. மனித உறவுகளை காக்கும் பண்பினை போன்றது. இறுக்கி பிணைத்தால் கழுத்து முறிந்து போகும். தளர்ந்து தொடுத்தால் நழுவி கீழே விழும். நம் வாழ்வின் செயல்பாடுகளில் மனித வாழ்வின் நெறிமுறைகளும் இவ்வாறே என்று நமக்கு உணர்த்துகிறார் கவிஞர் அவர்கள். நன்றி மாணவ செல்வங்களே. மீண்டும் உங்களுக்கான அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.